டெட் எக்ஸாமில் சைக்காலஜி சப்ஜெக்ட் இன்டெலிஜென்ட் கொஷின் நுண்ணறிவு ஈவு. வாட் இஸ் இன்டெலிஜென்ட் கொஷின் இஸ் எ மெஷர் ஆஃப் பர்சன்ஸ் இன்டெலெக்சுவல் எபிலிட்டி, உள்ளார்ந்த அல்லது அறிவு திறன், ரிலேட்டிவ் டு தேர் ஏஜ். அப்போ நுண்ணறிவு ஈவு என்பது ஒருவரின் வயதிற்கு ஏற்றவாறு அவரது அறிவு திறனை அளவிடும் ஒரு முறையாகும். அப்போ ஐக்யூ அப்படின்ற ஒரு இன்டெலிஜென்ட் கொஷின்ன்றது ஒருவருடைய அறிவு திறனை அளவிடுறது, அல்லது அவருடைய எந்த துறையில் அவர் திறன் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் கண்டுபிடிக்க முடியும். இதன் செயல்பாட்டால் பீனே ஸ்கேல் ஃபார்முலா, பீனே என்பவர் அளவுகோல் சூத்திரம் ஒன்றை குறிப்பிட்டார். சில சமயங்களில் டெட் எக்ஸாமில் இந்த ஃபார்முலாவை கேட்குறாங்க. ஐக்யூ ஈக்குவல் எம்ஏ டிவைடட் பை சிஏ இன்ட்டு 100. இது ஆப்ஷன் பியில் கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏவில் ஐக்யூ ஈக்குவல் சிஏ டிவைடட் பை எம்ஏ இன்ட்டு 100ன்னு தருவாங்க. அப்போ பார்க்கும்போது ரொம்ப எளிமையான வினாவு என்று கருதி ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிட்டோம்னா ராங்கான ஆன்சராக வரும். அப்போ மனவயதை கால வயதால் வகுக்க கிடைத்து 100ஆல் பெருக்கணும். அதை தான் நம்ம ஐக்யூ ஃபார்முலா பீனே குறிப்பிட்டதை சொல்லப்படுது. அப்போ எம்ஏனா என்ன அப்படின்னா மென்டல் ஏஜ், மனவயது ஒருவரின் மன வளர்ச்சியின் நிலை, த லெவல் ஆஃப் மென்டல் டெவலப்மெண்ட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். பொதுவாகவே ஒரு மாணவனுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, மனவெழுச்சி வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, ஒழுக்க வளர்ச்சி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், மென்டல் டெவலப்மெண்ட், எமோஷ்னல் டெவலப்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட், மோரல் டெவலப்மெண்ட். அதில் மென்டல் டெவலப்மெண்ட், ஒருவரினுடைய மென்டல் டெவலப்மெண்ட்டை மெஷர் பண்ணுறது தான் இந்த மென்டல் ஏஜ் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்ததாக சிஏ, குரோனிலாஜிக்கல் ஏஜ், கால வயது. ஒரு நபர் பிறந்ததிலிருந்து கணக்கிடப்படும் உண்மையான வயது, ஆக்சுவல் ஏஜ் ஆஃப் பர்சன் இன் இயர்ஸ் சின்ஸ் பர்த். பிறந்ததிலிருந்து கணக்கிடப்படும் போது அவருடைய வயது நிலை. எடுத்துக்காட்டால் ஒரு மாணவன் 8 வயது இருக்கிறான் என்றால் அந்த மாணவனுடைய மனவயதும் 8 என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் ஐக்யூ ஈக்குவல் டு எம்ஏ டிவைடட் பை சிஏ இன்ட்டு 100. அதில் 8 டிவைடட் பை 8 இன்ட்டு 100 அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த குழந்தையினுடைய நுண்ணறிவு ஈவுப்படி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 100% இல்லை 100% இருக்கும். அப்போ இந்த நுண்ணறிவு பரவலின் அடிப்படையில் 100 நுண்ணறிவு ஈவு பெற்ற குழந்தைகள் எந்த கேட்டகரியில் வராங்கன்னா சராசரி மாணவர்கள் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அடுத்ததாக ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ், வரலாற்று தகவல்கள் அப்படின்னு சொல்லும்போது மென்டல் ஏஜ், மனவயது. திஸ் டேர்ம் வாஸ் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு பை டேஷ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆல்பர்ட் பீனே. மனவயது என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆல்பர்ட் பீனே. இவர்தான் நுண்ணறிவின் தந்தை என்று நாம் படிச்சிருக்கோம். இது ஏற்கனவே டெட் எக்ஸாமு கேட்கப்பட்ட வினா. மென்டல் ஏஜ் டேர்ம் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு பை, மனவயது என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஆல்பர்ட் பீனே. அடுத்ததாக ஐக்யூ என்ற ஒரு டேர்மை, நுண்ணறிவு ஈவு என்ற சொல் இல்லை நுண்ணறிவு ஈவு என்ற சொல்லை இனிஷியேட்டட் பை த ஜெர்மன் சைக்காலஜிஸ்ட் வில்லியம் ஸ்டெர்ன். ஜெர்மன் உளவியல் ஆய்வாளரான வில்லியம் ஸ்டெர்ன் என்பவர் இதை முதலில் ஐக்யூ என்ற ஒரு சொல்லை உருவாக்கினார் ஆரம்ப நிலையில். அண்ட் brought into wide practice by லேவிஸ் டெர்மன். பரவலாக பயன்படுத்தப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டெர்மன் சார். இப்போ இந்த இடத்துல நம்ம கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டெட் எக்ஸாமில் ஐக்யூ ஃபார்முலாவை கேட்கலாம். எம்ஏ டிவைடட் பை சிஏ இன்ட்டு 100. அடுத்ததாக ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் மென்டல் ஏஜ் அந்த டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஆல்பர்ட் பீனே. இதுவே ஐக்யூ என்ற டேர்மு மனவயது மட்டும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆல்பர்ட் பீனே. ஏன்னா நம்ம ஒரு காரணி கோட்பாடு அப்படின்னு நுண்ணறிவில் படிச்சிருக்கிறோம் சார், சிங்கிள் ஃபேக்டர் தியரி. அப்போ அவர் என்ன சொல்வார்னா ஒருவருடைய ஒரு காரணியான மனத்திறன் தான் நுண்ணறிவை நிர்ணயிக்கிறது என்று கண்டறிந்தார்.
அதனால் இந்த பேஸில் கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லைனா வில்லியம் ஸ்டெர்னுக்கிட்ட கேட்கலாம். இல்லைனா இந்த நுண்ணறிவு ஈவை பரவலாக பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா லேவிஸ் டெர்மன். இந்த இடம் வீணாக கேட்கலாம்.